நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் சென்னையை சேர்ந்த சாந்தினி. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அன்பான அருளையும் அற்புத தலையீடுகளையும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து அனுபவித்து வரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களில் நானும் ஒருத்தி. என்னை ஆழமாக தொட்ட ஒரு சமீபத்திய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பட்டம் பெற்ற பிறகு என் அம்மா நான் MBA படிக்க வேண்டும் என்று விரும்பினார். நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் சிக்கலான சேர்க்கை நடைமுறைகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நேர்காணல் மிகவும் கடினமாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தேன். இது எனக்குள் நிறைய பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்கியது. நேர்மையான இதயத்துடன் என் நண்பர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் எனக்கு பதில்கள் நன்றாக தெரிந்த கேள்விகளை மட்டுமே அவர்கள் என்னிடம் கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். தெய்வீக அருளால் MBA துறை நான் முன்பு படித்த அதே வளாகத்தில் இருந்தது. ஒரு நாள் முன்னாள் பேராசிரியர் ஒருவரை சந்திக்க என் கல்லூரிக்கு சென்றபோது திடீரென்று எனக்கு MBA நேர்காணலுக்கான அழைப்பு வந்தது. இதுவே ஒரு ஆசீர்வாதமாக உணர்ந்தேன். நான் தொடர்ந்து அதே பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டே நேர்காணல் மண்டபத்திற்குள் நுழைந்தேன். என்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகு நேர்காணல் செய்பவர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு எது மிகவும் பிடிக்கும் என்பதாகும். நான் அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஒப்பனையை விரும்புகிறேன் என்றும், ஒரு நாள் நான் எனது சொந்த பிராண்டை உருவாக்க விரும்புகிறேன் என்றும் நேர்மையாக பதிலளித்தேன். நான் ஆச்சரியப்படும் விதமாக நேர்காணல் செய்பவர் இந்த தலைப்பில் மட்டுமே பல கேள்விகளை கேட்டார். அவற்றிற்கு பதில் அளிப்பதில் நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன். நான் எல்லாவற்றிற்கும் எளிமையாகவும் தெளிவுடனும் பதிலளித்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் MBA சேர்க்கைக்கு உடனடியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பின்னர் மற்ற அனைத்து மாணவர்களும் நேர்காணல் நிலையை அடைவதற்கு முன்பு பல சுற்றுகள், எழுத்து தேர்வுகள், குழு விவாதங்கள் மற்றும் கடுமையான தேர்வுகளை கடந்து சென்றதை பற்றி அறிந்தேன். எனக்கு ஒரு எளிய நேர்காணல் மட்டுமே வழங்கப்பட்டது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் கருணை அத்தகையது. இன்று நான் எனது முதல் செமஸ்டரில் இருக்கிறேன். எனது ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் ஆதரவாகவும் தொடர்ந்து ஊக்கமளித்தும் வருகின்றனர். வணிகத் தலைவர்களுடன் தொடர்பு கொள்ள பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்துள்ளன. மேலும் சரியான கேள்விகளை கேட்பது எப்படி என்பது குறித்தும் எனக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அடியிலும் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தி என்னை ஆதரித்து என் எதிர்காலத்தை அன்புடன் வடிவமைப்பதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தாமரை பாதங்களில் கோடி கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன்.